இன்னைக்கு நான் பேச போற டாபிக் பாத்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே வந்து பொருந்தும். நீங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணலாம், அவங்க எல்லாருக்குமே இது செட் ஆகும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு பர்சன் வந்து மத்தவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கிறது. நீங்க யோசிக்கலாம், அது எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிறது, அவங்க கேட்கிற விஷயத்தெல்லாம் செஞ்சு கொடுத்தாதானே நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இது இல்லாம இன்னும் 3 விஷயம் இருக்கு. அதை தான் இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட நான் பேச போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, லிசன் மச் மோர் தென் யூ ஸ்பீக்னு வாங்க. அதாவது எப்பயுமே வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒண்ணு நம்ம பேசிட்டே இருக்கணும், இல்ல மத்தவங்க நம்மளை பத்தி பேசிட்டே இருக்கணும். அப்படிதான் நம்ம எதிர்பார்ப்போம். பட் நம்ம யாருமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடுது, இது யாருமே நம்ம வந்து காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஸோ நீங்க அப்படி கேட்கறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல வந்து உங்களை வந்து மத்தவங்களுக்கு நிறையவே பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்யூன்லி அப்ரிஷியேட் அதர்ஸ். அது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல கொலீக்ஸா இருக்கலாம். இப்போ அவங்க வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் எடுக்கிறாங்க, அது பர்டிகுலர் டாபிக் பத்தி நல்லா பேசியிருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ நல்ல லீடர்ஷிப் ஆகணும் அப்படின்னா இந்த குவாலிட்டி வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பாராட்டுன்றது நம்ம பண்ணக்கூடாது, மற்றவங்க தான் நம்மளுக்கு பண்ணணும்னு நினைப்போம். பட் நீங்க இந்த ஸ்டெப் எடுத்தாதான் மற்றவங்க உங்களை பார்த்து கத்துப்பாங்க. ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் கிரிட்டிசைஸ், இஃப் பாசிபிள் ஹெல்ப் அதர்ஸ். அதாவது நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்கறாங்க, நீங்க வேணான்னு சொல்றீங்க. பட் ஸ்டில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிட்டு வருது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் அப்பயே சொன்னேன் நீ தான் கேட்கல அப்படின்னு நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்லுவோம். பட் அதுக்கு பதிலா அவங்க நம்ம கிட்ட சொல்றதே பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஆறுதலா சொல்லுவோம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கலாம், இல்ல அவங்களை வந்து குறை சொல்லாமையாவது இருக்கலாம். உண்மையிலேயே அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்க கொஞ்சம் லைஃப்ல பார்த்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா மற்றவங்க லைஃபும் மேம்படும், உங்க லைஃபும் மேம்படும், உங்களை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.